சாப்பிடுறியா? ஏய் சாப்பிடுறது பேசக்கூடாதுடா, அமைதியாடா. ஏய் அது இல்லடா சாப்பாடுல. டேய் அமைதியாடா, சாப்பிட்டு அப்புறம் பேசுறேன்டா. ஏய் சொன்னா கேளுடா. ஏய் சாப்பிடும்போது பேசக்கூடாதுடா, சாப்பிட்டு பேசுறேன்டா. என்னடா சாப்பிடும்போது எவன் சொல்லணும்னு சொன்னேன்? இல்லடா குழம்புல பள்ளி இருந்துச்சு. பள்ளி விழுந்துருச்சா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. முதுகெல்லாம் வலிக்குதுடா. எனக்கு மஜாஸ் தெரியும், என்ன பண்ணிடுவா? அப்படியா? தெரியுமா? ஏய் எது பண்ணிடாதடா. திரும்புடா, ஸ்பெஷலிஸ்டே நான் தான். எல்லாம் பண்ணுவீங்களா? நல்லா இருக்குடா, போயிடுச்சுடா. ஏய் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன்டா. எவ்வளவு அழகான கை. இந்த கண்ணாடிக்காண்டி தானே பார்த்து இருந்தேன். எவ்வளவு அழகான கை. கைக்கு காணு கை காணா கை எனக்கு என்னடா பண்ற? மச்சான் மச்சான் இந்த ரீல்ஸ் பாரு மச்சான். மச்சான் ஐயோ மச்சான், என்னடா பண்றது? என்ன உன்னை காப்பாத்துறா? டேஸ்ட் இல்லை, கோல்கேட் வச்சு தான் போகணும். இதே அடுத்த மாதம் போகணும். மச்சான் அவனை காப்பாற்றணும் மச்சான். மச்சான் அவனை காப்பாற்றலாம், இருந்தாலும் காப்பாற்றலடா. எந்துடா என்னடா பண்றடே? உயிரை கொடுக்க போறேன் உனக்கு. ஏய் என் உயிரை எடுக்கிறடா நீ, என்னடா பண்ற? மச்சான் நீ அங்க படுத்து கிடந்தடா. டேய் நைட் ஷிஃப்ட் போயிட்டு தூக்கம் வருதுன்னு தூங்குனா ஏன்டா அப்படி பண்றீங்க? டேய் மச்சான் அதெல்லாம் மச்சான், நான் உயிரை கொடுத்தேன் உனக்கு. உயிரை கொடுக்குற மயிர் போடா. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி. ஏய் கொசுவெல்லாம் அடிக்க கூடாதுடா. அதோட கொடுக்கு வந்து உள்ள போய் ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் இதெல்லாம் தேவையாடா உனக்கு? எவ்வளவு பெரிய கொசு. ஹலோ சொல்லுங்கம்மா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. ஜாலியா இருக்கியாப்பா? ஜாலியாக தான்மா இருக்கேன். காலையில சாப்பிட்டியாப்பா? காலையில சாப்பிட்டேம்மா, பிரியாணி சாப்பிட்டேன். எப்போ பார்த்தாலும் பிரியாணி சாப்பிடாத. சரிம்மா. கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குப்பா, காசு இருந்தால் அனுப்பிவிடுப்பா. சரிம்மா. சரி உடம்பு பார்த்துக்கோங்க. உடம்ப பார்த்துக்கப்பா. நான் ஒட்டி எல்லா மிடில் பாய்ஸ்க்கும் ஒரு கனவு இருக்குல்ல, நம்மளையும் பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கணும், ஆனால் அப்பா கிட்டே ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்பா நீ வீட்டில் இருப்பா, நான் போய் குடும்பத்தை பார்த்துட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறது. வீட்டில் எல்லாரும் ராஜா மாதிரி வாழ்ந்துருப்போம், ஆனால் அந்த அருமை தெரியலை. பேச்சுலராக கஷ்டப்படும் போது தான் அந்த அருமை தெரியும். நம்ம சாப்பிட்ட தட்டை கூட கழுவ மாட்டாங்க, அவ்வளோ பெரிய விஷயமா தெரியும் நம்மளுக்கே.
ஆனால் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்மளையும் பார்த்துக்கிறாங்களே. ஆனால் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். அம்மா தான்டா, அம்மா தான்டா.